ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய இந்த முக்கியமான ஜோதிட பதிவிற்குள் நாம் நுழைவதற்கு முன்பாக வினை தீர்க்கும் மேலோன் ஆறுபடை வீடு கொண்ட அந்த அழகன் முருகப்பெருமானை சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு தொடங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணபவ போற்றி, என்னை காக்கும் வேலவா போற்றி என்ற மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள். உங்கள் வாழ்வில் இனி மங்களங்கள் மட்டும் சூழும், நன்மைகள் மட்டுமே தேடி வரும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். துலாம் ராசியினரின் தனித்துவமான குணாதிசயங்கள். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதில் வெற்றி காணாமல் பின்வாங்க மாட்டார்கள். இவர்களது மன உறுதி என்பது இமயமலை போன்றது. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் நிதானமாக திட்டம் தீட்டி செயல்படுவதில் இவர்கள் வல்லவர்கள். தங்கள் மனதிற்குள் இருக்கும் இரகசியங்களை அவ்வளவு எளிதில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களிடம் அன்பு, கோபம், நட்பு என எதுவாக இருந்தாலும் அது உச்சகட்டத்தில்தான் இருக்கும். ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவிற்காக தன் உயிரையே பணயம் வைக்க இவர்கள் தயங்க மாட்டார்கள். வாழ்க்கை பயணத்தில் எத்தனை முட்டுக்கட்டைகள் வந்தாலும் தனது விடாமுயற்சி எனும் ஆயுதத்தை கொண்டு அதை தகர்த்தெறிந்து முன்னேறுவார்கள். மற்றவர்கள் இது உன்னால் முடியாது என்று ஒதுக்கி தள்ளிய கடினமான வேலைகளை கூட மிக நேர்த்தியாக செய்து முடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார்கள். நண்பர்களுக்கு மிக உயர்ந்த இடத்தை கொடுக்கும் நீங்கள் உறவுகளின் கஷ்டத்தை பார்த்தால் துடிதுடித்து போய்விடுவீர்கள். உங்கள் சொந்த பிரச்சனையை கூட உங்களை சார்ந்தவர்களின் துயரத்தை துடைப்பதற்கே முன்னுரிமை கொடுப்பீர்கள். தற்போதைய மனநிலை மற்றும் உடல் நலம். இவ்வளவு நற்குணங்கள் கொண்ட துலாம் ராசி நேயர்களே, தற்போது உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய ஆதங்கம் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. நலமா, ஆரோக்கியமா என்று நான் கேட்டால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது, இதில் எங்கே நலம் இருப்பது என்று நீங்கள் கேட்பது என் காதுகளில் விழுகிறது. தீராத உடல்நல கோளாறுகள், மன அழுத்தம் என பல சிக்கல்களில் நீங்கள் சிக்கி தவித்திருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். இந்த மாதத்தில் நிகழப்போகும் கிரக பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகிறது. சனி பகவானின் 6ஆம் இடப்பெயர்ச்சி. வெற்றிக்கணிகள். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிற்குள் வருகிறார். இது ரிண ருண ரோக ஸ்தானம் என்று அழைக்கப்பட்டாலும் சனி பகவான் இங்கு அமர்வது உங்களுக்கு சாதகமான பலன்களையே அள்ளித்தரும். எதிரிகள் ஒளிந்து போவார்கள். உங்களை மறைமுகமாக பாதித்து கொண்டிருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் பனி போல விலகும். உங்களை எதிர்ப்பவர்களை நீங்கள் ஆயுதத்தால் அல்ல, உங்கள் அன்பால் வெல்லப் போகிறீர்கள். கடன் சுமைகள் குறையும். நீண்ட காலமாக தூக்கத்தை தொலைத்த கடன் பிரச்சனையை தீரப்போகிறது. சனி பகவான் உங்கள் வருமானத்தை பெருக்கி கடன்களை அடைப்பதற்கான வழிகளை காட்டுவார். ஆரோக்கியம் மேம்பாடு. நாள்பட்ட உடல் உபாதைகள், குறிப்பாக தலைவலி, செரிமான கோளாறுகள் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சமூகத்தில் உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும்? சனி பகவான் நீதிமான். அவர் நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து நம்மை செதுக்குகிறார். இப்போது அவர் உங்களை மெருகேற்றி காத்திருக்கிறார். இந்த சமயத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அதிகமாக யாரையும் நம்பாதீர்கள். உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தி உங்களை சுரண்ட நினைப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சோகத்தை வெளிக்காட்டாதீர்கள், தந்திரமாக இருங்கள். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை தவிர்க்கவும். ஏனெனில் உங்கள் மகிழ்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் அதிகம். மாறாக நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் இருப்பது போல காட்டிக்கொண்டால் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டுவிடுவார்கள். உண்மை கலந்த பொய். சில சமயங்களில் தர்மத்தை காக்க சொல்லப்படும் பொய்கள் தவறில்லை. அதிகார தோரணையில் இல்லாமல் காரியத்தை சாதித்து தேவையான சாதுரியத்தை பயன்படுத்துங்கள். வாழ்வின் பல்வேறு துறைகளில் ஏற்பட போகும் மாற்றங்கள். இந்த மாதம் முதல் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அதன் விரிவான பலன்கள் இதோ. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நற்செய்தி. கல்வி தகுதிக்கேற்ற
வேலை கிடைக்காமல் இத்தனை காலம் அலைந்து திரிந்த இளைஞர்களுக்கு இந்த மாதம் ஒரு கௌரவமான வேலை அமையும். அரசு பணிக்கு முயற்சிப்பவர்கள் சாதகமான சூழல் நிலவுகிறது. குடும்பம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள். திருமண தடைகள் நீங்கி கெட்டிமேளம் கொட்டும் சத்தம் கேட்கப் போகிறது. புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கிய தம்பதிகளுக்கு மழலை செல்வம் மடியில் தவழும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள். சொத்து மற்றும் வழக்குகள். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிட்டும். பொருளாதாரம் மற்றும் சேமிப்பு. தேவையற்ற விரய செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். உங்கள் கௌரவத்தை பாதிக்கும் வகையில் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இனி வராது. ஆரோக்கியத்திற்கான இயற்கை ஆலோசனைகள். மருந்து மாத்திரைகளுக்கு அதிக பணம் செலவழிப்பதை விட உங்கள் உணவு முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். துரித உணவுகளை தவிர்த்துவிட்டு இயற்கையான காய்கனிகளை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக பாதாம், பிஸ்தா போன்ற சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது உங்கள் உடலுக்கு புத்துயிர் அளிக்கும். மன வலிமைதான் மிகப்பெரிய மருந்து என்பதை உணர்ந்து எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருங்கள். ஆன்மீக பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள். கிரகங்களின் தாக்கம் உங்கள் மீது இருந்தாலும் இறை வழிபாட்டின் மூலம் அதன் வீரியத்தை குறைக்க முடியும். விநாயகர் வழிபாடு. தினமும் காலையில் எழுந்தவுடன் ஆனை முகத்தோனை வணங்குங்கள். 5 முறை தோப்பு கர்ணம் போடுவது உங்கள் மூளைக்கு சுறுசுறுப்பை தரும். ஆஞ்சநேயர் தரிசனம். சனிக்கிழமைகளில் அனுமன் கோயிலுக்கு சென்று அவருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுங்கள். புத்திர் பலம் யசோ தைரியம் என்ற வேண்டி நில்லுங்கள். சூரிய நமஸ்காரம். மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ஆத்மகாரமான சூரியனின் அருள் இருந்தால் வாழ்வு பிரகாசிக்கும். தினமும் காலையில் சூரியனை பார்த்து வணங்குவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு. நீங்கள் எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் உங்கள் குலதெய்வத்தை வணங்க தவறாதீர்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி அதையே குலதெய்வமாக நினைத்து வழிபடுங்கள். ஒரு எளிய ரகசிய பரிகாரம். உங்கள் வாழ்வில் செய்த பாவ வினைகள் நீங்கவும் அதிர்ஷ்டம் பெருகவும் ஒரு எளிய வழி இருக்கிறது. உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அது ஒரு பேனாவாகவோ அல்லது பென்சிலாகவோ கூட இருக்கலாம். நீங்கள் செய்யும் அந்த சிறிய உதவி உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றும் வல்லமை கொண்டது. துலாம் ராசி நேயர்களே, இத்தனை காலம் நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகப் போகின்றன. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், தகுதிக்கு ஏற்ற பதவி, அன்பிற்கு ஏற்ற உறவுகள் என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. பொற்காலம் இது. எதற்கும் கலங்காதீர்கள். இறைவன் உங்களோடு இருக்கிறார். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் இனி வரப்போகும் காலம் வசந்த காலமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும்.